வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் மறுபடியும் நாங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எக்ஸாம் நடக்கிற காலகட்டத்திலையும், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் திருநெல்வேலி யூனிவர்சிட்டி இந்த எக்ஸாம் நடத்தும் போதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களும் வந்து கால்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட், ஒரு டேட்டை சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு டேட்டை சொன்னாங்க. அதையும் பாருங்களேன். இதுதான் வந்து 2024 ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி கொடுத்தது. அது 20/3/2024, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷன் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கான நோடல் ஏஜென்சி நாங்கள் வாங்கியிருக்கோம். 2/9/2023 நாமினேட் மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி டெட் எக்ஸாமினேஷன் முடிக்கிறதுக்கு வாங்கியிருக்காங்க. நோடல் ஏஜென்சியை பொறுத்தளவு வந்து ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து செட் எக்ஸாமினேஷன், நெட் எக்ஸாம் மாதிரி நாங்களுக்கு சிமிலருக்கான எங்களுக்கான இதுலேயும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் 1 ஆரம்பித்து ஏப்ரல் 30 வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ்ன்னு பார்த்திங்கன்னா 2 மே வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ இதே தேதி பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் ஃபீஸ் கட்டினதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 2500 பே பண்ணியிருந்தாங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி 2000 பே பண்ணியிருந்தாங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடி இவங்க 800 rupees பே பண்ணியிருந்தாங்க. அண்டு தேர்ட் ஜெண்டருக்கு வந்து நோ ஃபீ அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ராசஸிங், ஜிஎஸ்டி, ஓவர் த எக்ஸாமினேஷன் ஃபீ எல்லாமே வந்து பெய்ட் பை த கேண்டிடேட், கன்சர்ன் பேமெண்ட் அண்ட் பேமெண்ட் கேட்வே இன்டிகிரேட்டர் மூலமாக அது மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே 3 4 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்டிமேஷன் ஆஃப் சிட்டி உங்களுக்கு டேட்டா சொல்கிறோம், அதெல்லாம் சொல்லி முடிச்சு டென்டேட்டிவாக எக்ஸாம் வந்து ஜூன் 3 ஜூன் 25 நாங்கள் டென்டேட்டிவாக நடத்துவோம்னு ஒரு மாத தேதியில் அது எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தேதியிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜூனில் நடத்த முடியாமல் ஆகஸ்ட்டில் நடத்துகிறதா இருந்துச்சு. அந்த ஆகஸ்ட்டில் நடத்துகிறதும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நடந்தது. உங்களுக்கே தெரியும், எக்ஸாம் வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நான் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய கேப் இருந்துச்சு. அப்படியே எக்ஸாம் வந்து பாதியிலே நிற்க ஆரம்பிச்சிச்சு ஒரு வருஷமாக. அதே மாதிரி டேட்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லாமல் டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்த இந்த எக்ஸாமும் பார்த்திங்கன்னா கடைசியில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது, அதாவது போஸ்ட்போன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ இதோட காலகட்டம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து இது ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எக்ஸாம் நடக்குமாங்கிறத வந்து ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணாங்க, 7 மாதம், 8 மாதம்னு 10 மாதம், 11 மாதம் கழித்து வந்து மறுபடியும் இதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து டிஆர்பி டேக் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே அப்படியே இருக்கிற டேட்டா பேஸை அப்படியே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிவிட்டு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஒரு நடத்துனாங்கன்னா யூஜிசியோட வழிகாட்டு நெறிமுறை என்னங்கிறது அதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதை அந்த வீடியோ வந்து லிங்கில் போடுறேன், நீங்கள் டேரெக்டாக பார்த்துங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் ப்ராப்பராக ஒரு எக்ஸாமை சரியாக நடத்த முடியலை அப்படிங்கிறத வந்து